அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனின் புஸ்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 3வது பகுதியாக 17ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாய தீர்ப்பு செய்வேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை ஒரு மெய்ப்பனாக, ஒரு நல்ல மெய்ப்பனாகவும், அந்த ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையாகவும் உருவகப்படுத்தி பேசுகிற ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, இந்த தொழுவத்தில் 2 வகையான ஆடுகள் காணப்படுகின்றன என்று சொல்லி 20ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். கொழுத்த ஆடுகளும் மந்தையில் காணப்படுகிறது, ஆண்டவருடைய சபையில் காணப்படுகிறது. அதே போல் இளைத்த ஆடுகளும் ஆண்டவருடைய சபைகளை காணப்படுகிறது. பணபலம் படைத்தவர்கள், பின்புலம் உள்ளவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு குரூப்பாகவும், ஏழை எளிய மக்கள் ரட்சிப்பை நம்பி ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தருகிறார், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய காரியங்களிலே சத்தியங்களிலே வளரலாம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்கு உள்ளவர்களாக மாறலாம் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட வருகிற ஏழை எளிய ஜனங்கள் 2 வகையான கூட்டத்தார் அவருடைய மந்தையில் காணப்படுகிறார்கள். அதில் இந்த கொழுத்த ஆடுகளைப் போல காணப்படுகிறவர்கள் கொஞ்சம் பணபலம் படைத்தவங்க, செல்வாக்கு உள்ளவங்க, அதாவது இன்றைக்கெல்லாம் அநேக பதவிகளுக்கு பணத்தை செலவழித்து நிறைய காரியங்களில் செல்வாக்கு பெற்றவர்கள். அந்த நாட்களில் மிகவும் தியாகத்தோடு கூட வெளிநாடுகளிலிருந்து வந்த மிஷினரிகளினால் அநேக கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள், கல்லூரிகள் இவைகளெல்லாம் கட்டப்பட்டு அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஸ்தாபனங்களுக்கு, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு அவைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிற இவைகளை தங்களுடைய லாபத்திற்கென்று, தங்களுடைய சுயநலத்திற்கென்று, தங்களுடைய காரியங்களை மாத்திரம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயலாற்றுகிறவர்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கொழுத்த ஆடுகள் என்று சொல்லி. இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இவங்க நல்ல மேய்ச்சலை மேய்ந்து, அதாவது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட காரியங்களினாலே இவர்கள் நல்லா மேய்ந்து கொண்டு, இவர்கள் மேய்ச்சலில் மீதியானதை ஏழை எளிய ஜனங்களின் மேலே ஒரு கரிசனை வைக்காம, அதாவது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார, வியாதியாயிருந்தேன் என்னை பார்க்க வரல, காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வரல, நான் வஸ்திரமில்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, நான் அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொள்ளலன்னுலாம் சொல்கிறாரு. அதே போல தான் இவர்கள் தங்களுடைய காரியங்களை மாத்திரம் திருப்திப்படுத்தி கொண்டு, இவர்கள் மற்றவர்கள் அந்த காரியங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக அந்த மேய்ச்சலில் மீதியானதை அவர்களுடைய கால்களினால் அவர்கள் மிதித்து போடுறாங்க. தங்களுடைய தேவைகளுக்கு போக மீதியானதை அவைகள் மற்ற ஜனங்கள் பயன்பெறாத படிக்கு அவர்கள் அழித்து போடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தையும், தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாக இருக்கிறத உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? நல்ல தெளிந்த நீர்களை கொழுத்த ஆடுகள் குடிச்சிட்டு காலை வச்சு கலக்கி சகதி தண்ணியை நீ குடின்னு சொல்லி அங்கே அந்த ஜனங்களுக்கு இளைத்து போன ஆடுகளைப் போல காணப்படுகிற ஏழை எளிய ஜனங்களை அத்தனையாக அவர்கள் கசக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு கல்வியில் சேரக்கூடிய முன்னுரிமைகள் ஆகட்டும், அல்லது ஆலயத்தில் காணப்படக்கூடிய அநேக முன்னுரிமைகள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களையும் நிறைத்து கொண்டு மற்ற விசுவாசிகளை அது பக்கத்திலேயே நெருங்க விடாதபடி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் அந்த ஸ்தாபனங்களிலிருந்து, அந்த ஆலயங்களிலிருந்து, கல்வி நிறுவனங்களிலிருந்து கிடைக்காதபடி ஆண்டவருடைய அந்த சபையின் மந்தையாக இருக்கக்கூடிய கொழுத்த ஆடுகள் இப்படி செய்கிறபடினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார். 21ஆம் வசனத்தில், நீங்கள் பலவீனமாக இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதறும் பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறதுனாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவங்க பக்கத்தில் ஒரு தள்ளுதள்ளி எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து விரட்டி விட்டுறணும்,
அங்கே ஏழை எளிய ஜனங்களை வச்சு என்ன செய்ய போகிறோம்? இவங்களும் நம்மளை போல அநேக உரிமைகளை, ஆசீர்வாதங்களை, வேலை வாய்ப்புகளை, எல்லா காரியங்களையும் நம்ம அனுபவிக்கிற அநேக காரியங்களில் பங்கு போடுகிறதற்கு வருகிறது போல நிற்கிறார்கள் என்று சொல்லி அவங்கள தன்னுடைய பணபலத்தினால, புயத்தினால, தன்னுடைய செல்வாக்கினால பக்கவாட்டில் தள்ளுகிறவர்களாக, முன்னந்தடையினால தள்ளுகிறவர்களாக, கொம்புகளால் முட்டி வெளியே தள்ளி சபையை விட்டே வெளியே தள்ளுகிற அளவிற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறபடியினால ரட்சிப்பை நம்பி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்பி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட கொழுத்த ஆடுகளினால அவர்கள் பழிவாங்கப்படும் பொழுது நான் 2 ஆடுகளுக்கும் நான் நியாய தீர்ப்பு செய்வேன். இவர்களை துரத்தி விடும்படியாக, இவர்களை விரட்டி விடும்படியாக, இவர்களை காணாமற் போக பண்ணும்படியாக கொழுத்த ஆடுகள் இத்தரையாய் காரியங்களை செய்கிறபடினால சாப்பிட விடுகிறதில்லை, தண்ணீர் குடிக்க விடுகிறதில்லை, உட்கார்ந்திருந்தா பக்கவாட்டிலிருந்து தள்ளுகிறது, முன்னந்தொடையினால தள்ளுகிறது, கொம்புகளினால தள்ளி கீழே தள்ளிவிட்டு சபைகளை விட்டே ஓட வைக்கிற இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். இந்த கடைசி நாட்களிலும் சபைகளில் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் தருகிற கிருபைகளை கொண்டு ஊழியம் செய்கிறதை விட்டுவிட்டு பணத்தினால வரங்களை வாங்கி கொண்டு, பதவிகளை வாங்கி கொண்டு, பட்டங்களை வாங்கி கொண்டு, அவைகளில் கிடைக்கிற ஆதாயங்களை தங்களுக்கென்று, தங்களை வளர்ப்பதற்கென்று, தங்களுடைய செல்வாக்குக்கென்று காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிற எந்த ஒரு கொழுத்த ஆடுகளைப் போல இருக்கக்கூடிய விசுவாசிகளாய் இருந்தா கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஏழை எளிய ஜனங்களின் மேலே கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர், சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஆண்டவர், ஏழை எளிய ஜனங்களுக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர், அவர்களுக்காக எழுந்து நிற்கிற ஒரு தேவன். அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவருடைய விசுவாச வாழ்க்கையில இடரல்களை நம்ம போடுகிறதாய் நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இடரல்கள் வருகிறது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல்கள் வருகிறது அவனுக்கு ஐயோ, அவன் கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் மாத்திரம் வாழ்ந்து, நாங்கள் மாத்திரம் சாப்பிட்டு, நாங்கள் மாத்திரம் தெளிந்த தண்ணீரை குடித்து, நாங்கள் எல்லாவற்றையும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் அனுபவிப்போம் என்கிற ஒரு தன்னலத்தோடு கூட வாழ்கிற எந்த ஒரு கொழுத்த ஆடுகளை போன்ற விசுவாசிகளையும் கடைசி நாளிலே ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்படி இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கண்கள் காணவும் அநேக நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி இங்கே எசேக்கியேலின் மூலமாய் சொல்லுகிறார். ஆகவே சபைகளில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம், சங்கங்களில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம், இங்கே பூமிக்குரிய ஒரு சங்கத்திலேயோ சபையிலேயோ இணைக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம் இருக்கணும். நான் சர்வ சங்கமாகிய அந்த ஆண்டவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிருபையின்படி, ஆவியானவருடைய பலத்தின்படி, அவர் தந்தருளுகிற பலத்தின்படி எனக்கு வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் நான் அவருக்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று நான் ஊழியம் செய்யணும். என்னால் மற்றவர்களுக்கு இடரல்கள் உண்டாகாதபடிக்கு என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செய்கைகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வாசித்தோரை நன்மைகளா